களே, மார்கழி மாதத்தின் பனி படர்ந்த அதிகாலை பொழுது. இதுவரை பொதுவான விதிமுறைகளை பேசிய ஆண்டாள் இன்றிலிருந்து கோகுலத்தின் ஒவ்வொரு வீடாகச் சென்று கிருஷ்ண அனுபவத்தில் திளைத்திருக்கும் கோபியர்களை எழுப்பத் தொடங்குகிறாள். சென்ற பாசுரத்தில் மாயனை மன்னு வட மதுரை மைந்தனை என்று பாடினாள். இப்போது பக்தி பரவசத்தில் ஆழ்ந்திருக்கும் ஒரு புதுமையான பெண்ணை நவமாக அவகாகிப்பவளை எழுப்புகிறார்கள். பொழுது விடிந்து விட்டது, எழுந்திரு என்று தோழிகள் சொல்ல, பொழுது விடிந்ததற்கான அடையாளம் என்ன என்று அந்த பெண் கேட்க, அதற்கு விடை சொல்லும் விதமாக அமைந்த அற்புதமான பாசுரம் இது. வாருங்கள், கோகுலத்துக்கே செல்வோம். சிலம்பினகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்தீராய் பேமுலை கள்ளஜகம் கலகழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வீத்தினை உள்ளத்து கொண்ட முனிவர்களும் யோகராவும் உள்ளம் புகுது குளிர்ந்தேலோரும் பாவை. இந்த கவிதை சுவையின் அர்த்தத்தை மிக எளிமையாக பார்ப்போம். புள்ளும் சிலம்பின காண். பெண்ணே, பொழுது விடிந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக பறவைகளெல்லாம் கீச் கீச் என்று சத்தமிடுகின்றன பார். புள்ளரையன் கோயிலில் பறவைகளின் அரசனான பெரிய திருவடியின், அதாவது கருடனின் தலைவனான கண்ணபிரானுடைய திருக்கோயிலிலே வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ. வெண்மையானதும் எல்லாரையும் அழைக்கக்கூடியதுமான சங்கினுடைய பெரும் சத்தம் உன் காதில் விழவில்லையா? பிள்ளாய் எழுந்திராய். பேதை பெண்ணே, இன்னும் விடியவில்லை என்று வாதிடாமல் எழுந்திருப்பாயாக. பேய் முலை நஞ்சுண்டு. பூதனை என்கிற அரக்கி தன் முலையில் தடவி வந்த விஷத்தை அவள் உயிரோடு சேர்த்து உண்டவனும். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. வண்டி ரூபத்தில் வந்த சகடாசுரன் அழியும்படி தன் திருவடியை உயர்த்தி உதைத்தவனும். வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை. திருப்பார்கடலிலே ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் ஜகத் காரணனுமான எம்பெருமானை உள்ளத்து கொண்டு தங்கள் நெஞ்சிலே இருத்திக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து, மிக மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்து, அரி என்ற பேரரவம், ஹரி ஹரி என்ற அவர்கள் எழுப்பும் நாம சங்கீதத்தின் பேரொலி உள்ளம் புகுந்து குளிர்ந்தது. நீயும் எழுந்து வா. இங்கே ஒரு சுவையான நாடகமே நடக்கிறது. வெளியே நிற்கும் தோழிகள், பறவைகள் சத்தம் போட்டுவிட்டன, விடிந்து விட்டது, எழுந்து வா என்கிறார்கள். உள்ளே உறங்கும் பெண் சொல்கிறாள், அடி போடி, இந்த பறவைகளுக்கு தூக்கம் வரவில்லை, அல்லது இரை தேட பசி எடுத்து விட்டது, அதனால் கத்துகின்றன, இது விடிந்ததற்கான அடையாளம் இல்லை என்கிறாள். உடனே தோழிகள், சரி, ஊர் பறவைகள் கிடக்கட்டும், கோவிலில் சங்கு முழங்குகிறதே, அந்த சத்தமாவது கேட்கிறதா என்கிறார்கள். அதற்கும் அவள் அசையவில்லை. உடனே தோழிகள் கிருஷ்ணனின் லீலைகளை சொல்லி, பூதனையை கொன்றவனை, சகடாசுரனை உதைத்தவனை பாட வேண்டாமா என்கிறார்கள். கிருஷ்ணனுக்கு ஆபத்து வந்த கதைகளை கேட்டவுடன் தான் அவளுக்கு பதற்றம் வந்து எழுகிறாள். இந்த பாசுரத்தில் நம் பூர்வாச்சாரியர்கள் காட்டும் நுணுக்கங்கள் சிலிர்க்க வைப்பவை. ஒன்று, புள்ளரையன் கோயில். ஏன் கண்ணன் கோயில் என்று சொல்லாமல் புள்ளரையன் கோயில் என்று சொல்ல வேண்டும்? விளக்கம்: ராமனை அடையாளம் காட்டும்போது ராமானுஜம், அதாவது லக்ஷ்மணனின் அண்ணன் என்று சொல்வது போல, எம்பெருமானை அவனுடைய பக்தனான கருடனை வைத்து அடையாளம் காட்டுவதுதான் ஆண்டாளுக்கு பிடித்திருக்கிறது.
புள்ளின் பின் போன தனி நெஞ்சமே என்றாள் அன்றோ. 2 மெல்ல எழுந்து. இதுதான் இந்த பாசுரத்தின் உச்சக்கட்ட ரசனை. யோகிகளும் முனிவர்களும் ஹரி என்று சொல்லிக்கொண்டு எழுகிறார்களாம். ஆனால் எப்படி? மெல்ல எழுகிறார்களாம். ஏன் மெதுவாக எழுகிறார்கள்? காரணம், அவர்கள் தங்கள் நெஞ்சுக்குள்ளே, அதாவது உள்ளத்துக்கொண்டு எம்பெருமானை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண் தன் வயிற்றிலிருக்கும் குழந்தைக்கு நோகக்கூடாது என்று எப்படி மெதுவாக எழுவாளோ, அதுபோல தங்கள் இதயத்தில் உறங்கும் பரம்பொருள் அசைந்து விழித்துவிடக்கூடாது என்ற பரிவினாலே மெதுவாக எழுகிறார்களாம். என்னே ஒரு பக்தி நிலை. 3 பிள்ளாய். உள்ளே இருப்பவளை பிள்ளாய் என்கிறாள் ஆண்டாள். ஏன்? கிருஷ்ண அனுதவத்தில் அவள் புதிதாக இறங்கியவள். இன்னும் அவளுக்கு பாகவதர்களோடு கூடியிருக்கும் பக்குவம் வரவில்லை. கிருஷ்ணனை மட்டும் விரும்பினால் போதாது, அவனது அடியார்களின் கூட்டத்தோடு சேர்வதுதான் உண்மையான பக்தி என்பதை உணர்த்தவே பிள்ளாய் என்ற விழி. இதன் முற்பொருள் என்ன தெரியுமா? பறவைகள் ஆச்சாரியர்கள், சிறகுகள் ஞானம் மற்றும் அனுஷ்டானம், கோயில் திருமந்திரம், வெள்ளை விழி சங்கு பிரணவம், அதாவது ஓம் எனும் நாதம். ஆச்சாரியர்கள் நமக்கு திருமந்திரத்தின் மூலம் பிரணவ பொருளை உபதேசித்து அறியாமையில் உறங்கும் ஜீவாத்மாவான நம்மை எழுந்திரு, ஹரிநாமத்தை சொல் என்று எழுப்புவதே இந்த பாசுரத்தின் தத்துவம். நாம சங்கீர்த்தனம், ஹரி என்ற பேர் அரவம் ஒன்றுதான் நம் உள்ளத்தில் புகுந்து நம் தாபத்தை தணித்து மனதை குளிர வைக்கும் மருந்து. தனியாக இறைவனை வழிபடுவதை விட அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்து, அதாவது கும்மாளமிட்டு வழிபடுவதே ஆண்டாள் காட்டும் வழி. நாளை கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் பேசும் அழகை கேட்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.